ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொடலங்காய் பொரியல் எப்பயும் போல் செய்யாமல் இது போல் மசாலாலாம் போட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாதிரி வரணும், அது அளவுக்கு வதக்கிக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 புடலங்காயை நல்லா நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த புடலங்காய்க்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதிலே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புடலங்காயிலே தண்ணி விடுவோம், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு லிட்டை போட்டு மூடி நல்லா வேக விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போங்க. 5 நிமிஷம் ஆச்சு. புடலங்காயில் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. இதிலே வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வரமிளகாத்தூள் இருந்துச்சுன்னா வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதிலே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லே விட்டுருங்க. நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அவ்வளோதாங்க, புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த முறையில் புடலங்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்தோட தயிர் சாதத்தோட சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.